ஹலோ கைஸ், நீங்களும் இதே மாதிரி பிசிபி டிசைன் பண்ணணுமா? பிசிபி டிசைனில் நீங்கள் ஒரு பிகினர்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிசிபியில் இருக்கிற காம்பவுண்ட் என்னென்ன, இந்த பிசிபி வந்து எப்படி டிசைன் பண்ணுறாங்க, நான் ஒரு பிகினர் தான் இருந்தாலும் என்னால் பிசிபி டிசைன் கற்றுக்க முடியுமா? கண்டிப்பாக உங்களால் கற்றுக்க முடியும். பிசிபி டிசைன் பண்ணுறதுடைய கரெக்டான ஆப் எது, இந்த பிரிண்டட் சர்க்கியூட் போர்டுன்னு எப்படி பண்ணுறாங்க, ஸ்கிமேட்டிக் எடிட்டர்னா என்ன, ஃபுட் பிரிண்ட் எடிட்டர்னா என்ன, பிசிபி எடிட்டர்னா என்ன, ட்ராக்னா என்ன, வயாஸ்னா என்ன, த்ரூவல் காம்பவுண்ட்னா என்ன, எஸ்எம்டி காம்பவுண்ட்னா என்ன, ஸோ எல்லாத்தையும் பற்றி தான் இந்த பிசிபிலேருந்து பார்க்க போகிறோம். இது சிங்கிள் லேயர் பிசிபியா, 2 லேயர் பிசிபியா, மல்டி லேயர் பிசிபியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பிரிண்டட் சர்க்கியூட் போர்டில் இருக்கிற காம்பவுண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரூவல் காம்பவுண்ட் தான். த்ரூவல் காம்பவுண்ட்னா பேக் சைடு இருந்து லீடு இதில் தான் வந்து சால்வ் பண்ணுவாங்க. இந்த பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு வந்து உங்களுக்கு எஸ்எம்டி டைப்பில் வந்து எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடணுமா தான் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து எஸ்எம்டி பிசிபி அட்ஜஸ்டபிள் வோல்டேஜ் ரெகுலேட்டர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிசிபி வந்து நான் உங்களுக்கு எஸ்எம்டியில் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த பிசிபி டிசைனுக்கு நான் யூஸ் பண்ண ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கேஐ கேட் எப்படி டவுன்லோட் பண்ணு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் வீடியோ வந்து லிங்க் கொடுக்குறேன். இதில் போய்ட்டு ஃபைலை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட் நீங்கள் என்ன ஃபைல் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபைலோட நேம் போட்டுக்காங்க. இல்லைனா உங்களுடைய நேம் போட்டுக்காங்க, இல்லை நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்டோடைய நேம் போட்டுக்காங்க. நான் வந்து சந்துருன்னு டைப் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து என்னுடைய நேம். நீங்களும் எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ வந்து சேவ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து சேவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இது ஓப்பன் ஆயிரும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கிமேட்டிக் எடிட்டர், சிம்பிள் எடிட்டர், பிசிபி எடிட்டர், ஃபுட் பிரிண்ட் எடிட்டர், கர்பர் வியூவர், இமேஜ் கன்வெர்ட்டர், கால்குலேஷன் டூல், டிராவிங் ஷீட் இந்த மாதிரி நிறைய இருக்கும். பிசிபி டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிமேட்டிக் எடிட்டர். ஸோ ஸ்கிமேட்டிக் தான் வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸ்கிமேட்டிக் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கிமேட்டிக்னா வந்து திட்டம் பிளான் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணுறாங்களே அந்த மாதிரி பிசிபி டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி பிசிபி வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு வியூ ஆகிற மாதிரி நான் ஜூம் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்கிமேட்டிக் சர்க்கியூட் எல்லாம் போட்டு வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி எடுக்கிறதுன்னு காட்டுறேன். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிள் லைப்ரரி இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆகிட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சிம்பிளும் வந்து வியூ ஆக ஆரம்பிச்சிடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ட்ரிபிள் இல்லைனா ஈஸியாக யாருனா இருந்தால் அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி இதுனே பிசிபிலேருந்து யார் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எதுனா டவுட்னா வந்து கமெண்ட் செக்ஷன்லேருந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் லைப்ரரி வந்து லோட் ஆயிரும். அடுத்து ஃபுட்பிரிண்ட் லைப்ரரி வந்து லோட் ஆயிரும். உங்களால் பிசிபி டிசைன் மொபைலில் பண்ண முடியாது. நீங்கள் உங்களுக்கு ஒரு சிஸ்டம் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆர்பிசி இருந்தால் கூட ஓகே தான். உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த பேஜஸ்லாம் நீங்கள் வந்து தேவையான காம்பனண்ட் என்னன்றது வந்து சர்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரெசிஸ்டர் தேவை அப்படின்னா வந்து ரெசிஸ்டர்னு டைப் பண்ணால் போதும், ரெசிஸ்டர்னு வந்துடும். ரெசிஸ்டரில் வந்து யூகே யூஎஸ்ன்னு 2 சிம்பிள் இருக்குது. ஸோ நீங்கள் யூஎஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணாலே ஓகே தான், யூகே சிம்பிள் செலக்ட் பண்ணாலே ஓகே தான், ரெண்டும் ஒன்று தான். இந்த R1ன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூகே சிம்பிள் தான் நான் வச்சுருக்கேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அனதர் காம்பவுண்டில் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதேமாதிரி தான் மறுபடியும் சிம்பிள்ன்ற தகவலை சர்ச் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து கெப்பாசிட்டர் வேணும்னா கெப்பாசிட்டர் டைப் அடிச்சிங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு கெப்பாசிட்டர் சிம்பிள் தான் காட்ட ஆரம்பிச்சிடும். கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு போலாரைஸ்டு அன்போலாரைஸ்டுன்னு 2 இருக்கும். இது வந்து அன்போலாரைஸ்டு ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே லெவலில் இருக்கும். இது வந்து போலாரைஸ்டு உங்களுக்கு அந்த பெண்டிங் ஒன்று தெரியும், அதுக்கு மேலே ஆப்போசிட்டாக ஒன்று தெரியும், ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று தெரியும். இந்த மாதிரி எல்லா காம்பவுண்ட் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம். என்ன காம்பவுண்ட் சொல்கிற பாருங்க. ஃபஸ்ட்டுக்கு எடுத்து வந்து J1 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டெர்மினல், அதாவது கனெக்டரில் ஒரு டைப் தான் வந்து ஸ்க்ரூ டெர்மினல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ரெட்டிஃபையருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா C1 கெப்பாசிட்டர் போலாரைஸ்டு, C2 வந்து நான் போலாரைஸ்டு கெப்பாசிட்டர், C3 வந்து போலாரைஸ்டு கெப்பாசிட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐசி. இந்த ஐசியோட பார்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா LM317. இந்த ஐசி வச்சு தான் நம்ம வந்து இந்த பொட்டன்ஷியோமீட்டர் அண்ட் அந்த ஐசி தான் வந்து இந்த சர்க்கியூட்டில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து டியூன் பண்ணி தான் நம்ம வோல்டேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் போலாரைஸ்டு கெப்பாசிட்டர். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போலாரைஸ்டு கெப்பாசிட்டர் C3. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டெர்மினல், பவர் ஃப்ளாக். இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்று விட்டுட்டேன். அந்த ஒன்று இம்பார்ட்டண்டான ஒன்று என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்லேருந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஒன்று வேறு எதுவுமே இல்லைங்க. இந்த சர்க்கியூட்டில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா எர்த்துன்னு மறந்துட்டேன், எர்த் ஆர் கிரவுண்டு. ஸோ கிரவுண்டு கனெக்ஷன் வந்து எல்லா சர்க்கியூட்டுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சர்ச் பண்ணக்குள்ளே ஜிஎன்டின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கனாவே கிரவுண்டுன்றது வந்துடும். இதுதான் பார்த்தீங்கன்னா கிரவுண்டுடைய சிம்பிள். இந்த கிரவுண்டு சிம்பிள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயர் கனெக்ஷன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒயருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடு மாதிரி ஒரு
சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த அந்த சிம்பிளை வச்சு நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்களாவே போதும், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆயிரும். ஸோ கிரவுண்டு வந்து எது கொடுக்குறாங்கன்னா, எக்ஸஸாக ஓவர் கரண்ட் ஆர் எக்ஸஸ் கரண்ட் இருந்தால் அதெல்லாம் வந்து கிரவுண்ட் பண்ணிடும். ஸோ நமக்கு இதுன்னு எந்த இன்ஜுரி வந்து ஏற்படாது. இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து கனெக்ஷன் கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணுற பாருங்க, இந்த இடத்துல வந்து ட்ரா ஒயர்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த ட்ரா ஒயரை வச்சு தான் நம்ம வந்து எல்லா காம்பவுண்டுன்னு கனெக்ஷன் கொடுக்கணும். நான் கொடுத்துனுக்கிற மாதிரியே நீங்களும் எல்லா காம்பவுண்டுன்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா R22ன்னு இந்த இடத்துல இருக்கும். இதுதான் வந்து அனாட்டேஷன் சொல்லுவாங்க. அனாட்டேஷன் கொடுத்துருங்க. அனாட்டேஷன் கொடுத்தீங்கன்னா அனாட்டேஷன் கம்ப்ளீட்லேருந்து எரர்ஸ் வார்னிங் 0. ஸோ ரெண்டுமே வந்து 0 வந்து வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கொடுக்கீங்கன்னா ERCன்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரிக்கல் ரூல் செக்கர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சர்க்யூட்டில் எல்லா கனெக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ERC கொடுப்பாங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எரர்ஸ் 0, வார்னிங்ஸ் 0. நீங்கள் ஸ்கிமேட்டிக்கில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்களா, ஸோ இந்த இடத்துலேயே உங்களுக்கு வந்து காட்டி கொடுத்துரும். வார்னிங் எதுனா இருந்தாலும், எரர் எதுனா இருந்தாலும், ஷார்ட் சர்க்யூட் எதுனா ஆயிருந்தாலும் உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போதைக்கு ஒரு காம்பவுண்ட் வந்து எடுத்துடுறேன். ஸோ கெப்பாசிட்டர் வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு உங்களுக்கு சர்க்யூட் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நான் நெக்ஸ்ட்டு மறுபடியும் வந்து எலக்ட்ரிக்கல் ரூல் செக்கர் தானே கொடுக்குறேன். இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்கனெக்டட் ஒயர் ரெண்டு பின்ஸு. ஸோ 2 ஒயர் 2 பின் வந்து உங்களுக்கு அன்கனெக்டட் கனெக்ட் ஆகலன்னு சொல்லுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் பண்ணியும் காட்டுறது. இந்த இடத்துல தான் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து கெப்பாசிட்டரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் வந்து ERC கொடுக்குறேன். இப்போ என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ஸோ 0 எரர்ஸ் 0 வார்னிங்ஸ்ன்னு நமக்கு வந்துடுச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த சர்க்யூட் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து சேவ் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த லாஸ்ட் எஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசைன் ஃபுட் பிரிண்ட். ஸோ அசைன் ஃபுட் பிரிண்ட் வந்து நீங்கள் ஃபுட் பிரிண்ட் செலக்ட் பண்ணுறது. இதுதான் வந்து கெப்பாசிட்டருடைய சைஸ் என்ன, கெப்பாசிட்டருடைய வேல்யூ என்ன, அதனுடைய பேக்கேஜ் டைப் என்ன, எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த இடத்துல சூஸ் பண்ண முடியும். ஸோ கெப்பாசிட்டருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது எஸ்எம்டி கெப்பாசிட்டரா த்ரூவல் கெப்பாசிட்டர்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா த்ரூவல் கெப்பாசிட்டர். அதனால் THDன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லா காம்பவுண்ட் வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில காம்பவுண்ட் வந்து இல்லாத இருக்கும். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரில் வந்து நிறைய இருக்கும். அதனுடைய பேக்கேஜ் டைப்பு, சைஸஸ், த்ரூவலை பொறுத்து ஆக்சிலு, டின்னு, ரேடியலு இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கனோ அதே சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். நான் என்ன கொடுத்துருக்கேன்னா கெப்பாசிட்டர்லேருந்து ரேடியல், டயாமினட் 2mm கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து வர ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரூவல் டைப்பு. இது வந்து பொலாரைஸ்டு கெப்பாசிட்டர். பொலாரைஸ்டுனா வந்து ப்ளஸ் மைனஸ். ஸோ இப்படி தான் இருக்கும். கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துங்க. பொலாரைஸ்டுனா அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணணும். நான் பொலாரைஸ்டுனா அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணணும். இது வந்து பொலாரைஸ்டு எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக டாட்னு கோடு மாதிரி போகுதுங்களா, ஒயிட் கலரில் வந்துட்டு. ஸோ ஒயிட் கலர் சென்டரில் வந்து டாட்னு போகிறதுனால மைனஸ் மைனஸ் சிம்பிள் போட்டுனா மைனஸ், அதுக்கு ஆப்போசிட்டான பகுதி ப்ளஸ்ஸு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிசி போர்ட்லேயே மென்ஷன் பண்ணி தந்திருக்காங்க. இதுதான் வந்து இந்த சைடில் இருக்கிறது வந்து மைனஸ் பாயிண்ட். ஸோ சேமஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எந்த காம்பவுண்டுக்கு என்னென்ன பேக்கேஜ்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் பார்த்து ஒன்று வந்து கனெக்ட் பண்ணிக்காங்க. ஸ்க்ரூ டெர்மினல் பார்த்தீங்கன்னா டெர்மினல் பிளாக் போனிக்ஸில் வந்து 57 இருக்கும். இது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பர்னஸ் பொட்டன்ஷியோமீட்டர் வந்து பார்க்குறோம் 3266. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டியூன் பண்ணிக்கிறதுக்கோசரம் இந்த பொட்டன்ஷியோமீட்டர். இந்த பொட்டன்ஷியோமீட்டர் ரெசிஸ்டரில் ஒரு டைப் தான் பொட்டன்ஷியோமீட்டர். அதாவது பார்த்தீங்கன்னா வேரியபிள் ரெசிஸ்டர். இந்த பொட்டன்ஷியோமீட்டர் டைப் எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கா, அந்த ஸ்க்ரூ வச்சு நம்ம டெஸ்ட் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா ஈஸியாக வந்து டியூன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 பின்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐசி LM317 ஐசி. இதில் பார்த்தீங்கன்னா 3 பின்ஸ் வந்து இருக்குது. இதனுடைய 3D வியூ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இதேமாதிரி 3D வியூ வந்து நீங்கள் நிறைய காம்பவுண்டில் பார்க்கலாம். ஸோ மாஸ்பெட்லேயும் இப்படி தான் இருக்கும், ஐஜிபிட்லேயும் இப்படி தான் இருக்கும், நிறைய ஐசியும் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு 3D வியூவில் பார்க்கக்குள்ள உங்களுக்கு சிம்பிளாக தான் தெரியும். இந்த மாடல் ஐசியெலாம் வந்து அதிகமாக ஹீட் ஆகும். ஸோ அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கோசரம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோலில் நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுறது மூலிமா ஹீட் சிங்க் வச்சு ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 பின்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அட்ஜஸ்டபிள், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அவுட்புட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் இன்புட். வெர்டிகல் பாயிண்ட்ல வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஐசி எதுன்னு. ஹரிசாண்டல் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஃபைனலி பார்த்தீங்கன்னா அப்ளை அண்ட் சேவ் ஸ்கிமேட்டிக் கண்டினியூன்னு கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால இந்த ஸ்கிமேட்டிக்லேருந்து அதனுடைய வேல்யூ பேக்கேஜ் டைப்லாம் வந்துருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபைலுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ இன்புட் எக்ஸ்போர்ட் 2 இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட்லேருந்து நெட் லிஸ்ட் கொடுத்துருங்க. நெட் லிஸ்ட்னா வந்து ஒட்டுமொத்த தொகுப்பு. இந்த ஸ்கிமேட்டிக்குடைய டோட்டலாக தான் நம்ம வந்து நெட் லிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். நெட் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ஃபைல் வந்துன்னு சேவ் பண்ணுற மாதிரி கேட்கும். ஸோ நீங்கள் ஒரு ஃபைலை சூஸ் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் நெட் லிஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துன்னு 2 எடிட்டர்னு முடிச்சுட்டுங்க. ஒன்று ஸ்கிமேட்டிக் எடிட்டர், அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபுட் பிரிண்ட் எடிட்டர். இந்த 2 எடிட்டரும் நான் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசிபி எடிட்டர். பிசிபி வந்து எடிட் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பேஜில் வந்து பார்த்துட்டு ஃபைலுக்கு போயிருங்க. ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்லிஸ்ட்னு ஒன்று வரும். நெட்லிஸ்ட்டில் வந்து ஃபைல் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு ஃபைல் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த ஃபைலில் ஃபஸ்ட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா அந்த ஃபைலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் லோட் அண்ட் டெஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து டோட்டல் 0 எரர்ஸ் வந்து வரணும். எரர் எதுனா வந்தால் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பிசிபி கொடுத்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வியூ ஆகும். காம்பவுண்ட்லாம் வந்து அங்கங்கே தனித்தனியே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு கனெக்ஷனுக்கும் நீங்கள் தான் ட்ராக் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். எப்படி ட்ராக் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ட்ராக் இருக்கும். அதே மாதிரி ட்ராக்கோட வித்து சைஸ் எல்லாம் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து எடிட் பண்ணிக்கலாம். இந்த பிசிபி வந்து நான் டோட்டலாக எப்படின்னு ட்ராக் கொடுக்குறேன்னு பாருங்கள். ஆல்ரெடி நான் ட்ராக் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னொரு டைம் கொடுக்குறேன் பாருங்கள். இது வந்து ப்ளூ கலர் இருக்கிறதுனால பாட்டம் ட்ராக், அதே ரெட் கலர் இருந்தால் ஃப்ரண்ட் காப்பர். ஸோ பாட்டம் காப்பர், ஃப்ரண்ட் காப்பர் 2 தான் இருக்குது. இது எல்லாமே வந்து த்ரூவல் காம்பவுண்ட்றதுனால நான் பாட்டம் ட்ராக்கை வந்து சூஸ் பண்ணிக்கினேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ட்ராக் எப்படி கொடுக்குறதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஒரு லைன் வந்து போகும். இந்த லைட் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு பின்லேருந்து அனதர் பின் வந்து கனெக்ட் ஆகும். உங்களுக்கு இந்த பொட்டன்ஷியோமீட்டரில் இருந்து பாருங்கள் செகண்ட் பின் வந்துன்னு ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அனதர் காம்பவுண்டுடைய இந்த ட்ராக்ல வந்து ஜாயின்ட் ஆகுது. அதேமாதிரி இந்த கெப்பாசிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா C2லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு பொட்டன்ஷியோமீட்டருடைய தேர்ட் பின்னுக்கு வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ராக்கை பார்த்து கரெக்டாக வந்து பண்ண ஆரம்பிச்சிருங்க. எல்லா காம்பவுண்டுக்கும் ப்ராப்பராக ட்ராக் கொடுத்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஜோன்ஸ் வந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்குவாங்க. ஸோ இந்த பிசிபியில் பார்த்தீங்கன்னா ஜோன் வந்து ஒரு தகவல் மட்டும் தள்ளி இருக்குது. ஸோ அந்த ஜோன் வந்து கரெக்டாக நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் கொடுக்கணும். இதுதான் வந்து உங்கள் பிசிபி வந்து கட் பண்ணுறதுக்கு அண்ட் வந்து காப்பர் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நான் எப்படி இருந்தேன்னா இப்போ பிரிண்டர் சர்க்யூட் போர்டு வந்து எப்படி இருந்தேன்னு காப்பர் ஃபில் பண்ணுறதுக்கு ஜோன்ஸ் வந்து வரைவாங்க. அந்த ஜோன் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இது இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப ஜூம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராப்பராக வந்து கரெக்டாக ஜூம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு அன்வான்ட் எதுனா இருந்தால் அதெல்லாம் வந்து டெலீட் பண்ணிடுங்க. ஸோ லெட்டர்ஸ்லாம் வந்து ஸ்க்ரூ டெர்மினல் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டெர்மினல் கிடக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து டெலீட் பண்ணுறதா தான் டெலீட் பண்ணிக்கலாம். யுவர் சாய்ஸ். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து லொக்கேஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டயோட்னா வந்து D, கனெக்டர்னா வந்து J, கெப்பாசிட்டர்னா C, ரெசிஸ்டர்னா R. ஸோ அந்த மாதிரி நிறைய மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பொட்டன்ஷியோமீட்டருக்கு மட்டும் RV மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது வந்து வேரியபிள் ரெசிஸ்டர்லேருந்து ஒரு டைப் தான். ஸோ அதனால தான் நம்ம வந்து அது வந்து அப்படியே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் டூல். ஸோ உங்கள் பிசிபி வந்து எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய பிசிபி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்சிஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, ஒய்ஆக்சிஸில் எவ்வளோ இருக்குன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 97.10 மில்லிமீட்டர்னு இருக்குது. ஸோ அவ்வளோ ஸ்மால் சைஸில் தான் நம்ம வந்து பிசிபி வந்து கன்வெர்ட் பண்ணணும். உங்களால் எவ்வளோ சைஸில் பிசிபி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஸ்மால் சைஸ்லேருந்துன்னு பண்ணுங்கள், கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜோன்ஸ் மேனேஜர் அது இதுன்னு நிறைய இருக்கும். அதேமாரி இந்த ப்ரிஃபரன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேனேஜ் ஃபுட்பிரிண்ட் லைப்ரரி இருக்கும். இதில் வந்து நம்ம லைப்ரரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்னு இருக்கும். இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து டெக்ஸ்ட்னு டைப் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுற மாதிரி வந்துடும். இந்த இடத்துல உங்கள் ப்ராஜெக்டோடைய நேமோ அல்லது உங்களுடைய நேமோ நீங்கள் யாருடைய நேம் வேணால் போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காம்பவுண்டுடைய நேம் வந்து சேஞ்ச் பண்ணணுமா இருந்தால் கூட நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதேமாரி கிரவுண்டு, விசிசி, ப்ளஸ்ஸு, மைனஸு ஸோ இந்த மாதிரி கொடுக்கணுமா இருந்தால் கூட நீங்கள் இதில் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து என்னுடைய நேம் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ சந்துரு டைப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ரண்ட்டு சில்க் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இந்த ஃப்ரண்ட்டு சில்க் ஸ்க்ரீனை கொடுத்துட்டு ஸோ அந்த பீன்றதை டச் பண்ணிங்களா தான் உங்களுக்கு ரொம்ப ஸ்டிக்காகுதுன்னு காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிடலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு தேவைன்னா மறுபடியும் நீங்கள் இந்த பிசிபி டீட்டெயில் ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்களாவே உங்களுக்கு இன்னும் வந்துடும். இந்த ஃப்ரண்ட்டு சில்க் ஸ்க்ரீன் எது கொடுக்க சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன் இருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ்ன்னு கொடுங்க. ப்ளஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ்ன்றது பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்லேருந்து வியூ ஆகும். இப்போ நம்ம 3D வியூவில் போய் பார்த்தோம்னா தெரியும் உங்களுக்கு பிங்க் கலர் வியூ இருக்கா. ஸோ இப்போ நம்ம 3D வியூவில் தான் போய் பார்த்தோம்னா வந்து என்னுடைய கலரே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். தெரியவே தெரியாது உங்களுக்கு. பாருங்கள் சந்துருன்ற நேம் வந்து தெரியுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
அந்த ப்ளஸ்ன்றது வந்து உங்களுக்கு பிசிபி போர்டில் எந்த இடத்துலையுமே தெரியவே தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியவே தெரில. ஏன் தெரில அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம வந்து சில் ஸ்க்ரீன் கொடுக்கணும். பிசிபி மேலே தெரிகிற எல்லா லெட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா சில் ஸ்க்ரீன் தான் சொல்லுவாங்க. பிசிபியில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அசம்பிள் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது வந்து இந்த சில் ஸ்க்ரீனை வச்சு தான் நாம் வந்து பிசிபிலேருந்து அசம்பிள் பண்ணுவாங்க காம்போனண்ட்லாம். ப்ளஸ் எது மைனஸ் எதுன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி தான் உங்களுக்கு வந்து காம்போனண்ட்லாம் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நேம் வந்து அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி தான் இப்படி ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டு லைட்டாக மூவ் பண்ணிங்களாவே சரி, நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த மாதிரி உங்களோட லெட்டர்ஸ்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி தள்ளி வச்சுக்கலாம். ஸோ நம்ம பண்ணது வந்து ப்ளஸ் சேஞ்ச் பண்ணுங்களா, அந்த ப்ளஸ் வந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு இந்த பிசிபியில் செக் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னா நம்ம பண்ணது வந்து கரெக்டு. ஸோ சில் ஸ்க்ரீன் நீங்கள் ஜோன்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் பாட்டம் ட்ராக் கொடுத்துருக்கீங்கன்னா பாட்டம் காப்பர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வரைய ஆரம்பிக்கணும். இந்த லைன் வந்து எதுக்குன்னா இந்த காப்பர் இந்த பிசிபி போர்டு ஃபுல்லாக வந்து காப்பர் வந்து ஃபில் ஆகிறதுக்கோசரம் தான் இந்த பிசிபி தான் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து ட்ராக்கு பக்கங்கிறது வந்து காப்பர் வந்து ப்ராப்பராக வந்து ரிமூவ் பண்ணிடும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகாது. அப்புறம் ஜோன்ஸ் எல்லாம் ஃபில் ஜோன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம பிசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பிசிபி போர்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்களே டிசைன் பண்ணி முடிச்சிட்டிங்க. இந்த பிசிபியில் என்னென்ன காம்பவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த பிசிபி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பிசிபியில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லைன் மாதிரி போகுதுங்களா உங்களுக்கு, லென்த்தாக கோடு மாதிரி தெரியுதுங்களா, இந்த லைன் தான் வந்து பிசிபியோட ட்ராக்னு சொல்லுவோம். அதாவது ஒரு காம்பவுண்ட்லேருந்து அனதர் காம்பவுண்டுக்கு இந்த ட்ராக்கோட தான் வந்து பவர் வந்து கனெக்ட் ஆகுது. இதனால தான் வந்து நமக்கு சர்க்யூட் வந்து ரன் ஆகுது. இந்த பிசிபியில் வந்து என்னென்ன காம்பவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்த்துட்டு வருவோம். அதேமாதிரி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிபிலேருந்து இந்த பிசிபியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஸ்க்ரூ டெர்மினல், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொலாரைஸ்டு கெப்பாசிட்டர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கெப்பாசிட்டர் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியோமீட்டர், அடுத்து பார்த்தீங்கன்னா LM317 ஐசி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்க்ரூ டெர்மினல். இதுதான் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் வோல்டேஜ் ரெகுலேட்டருடைய பிரிண்டட் சர்க்யூட் போர்டு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிசிபியோட பாட்டம் சைடு, இது பிசிபியோட டாப் சைடு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டெர்மினல் வந்து நம்ம வந்து பவர் சப்ளை வந்து கொடுத்துருவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் என்ன பண்ணணும்னா ஏசி வந்து டிசியை கன்வெர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த கெப்பாசிட்டர் ரெண்டுமே வந்து இந்த ஏசி டிசியை ரிமூவ் பண்ணக்குள்ள வந்து ஏசி ரிப்பல்ஸ் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐசி. இந்த ஐசி தான் வந்து பார்த்தீங்கன்னா LM317 ஐசி. இந்த ஐசி பார்த்தீங்கன்னா வந்து 1.25 வோல்ட்லேருந்து 35 வோல்ட் வரைக்கும் நீங்கள் வந்து இதில் டியூன் பண்ணிக்க முடியும். டியூன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறதா வந்து இந்த பொட்டன்ஷியோமீட்டர். இந்த பொட்டன்ஷியோமீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மால் சைஸில் ஸ்க்ரூ டைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூ வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா வந்து உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வந்து வேரி ஆகும். அப்படியே நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணி ரெசிஸ்டர் மூலிமா நம்ம வந்து அவுட்புட் வந்து கொடுத்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பொட்டன்ஷியோமீட்டர் டியூன் பண்ணுறது மூலிமா ஃபைனலாக நமக்கு வந்து பிசி போர்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா பிசி போர்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அவங்க இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சிஎஸ் டெக்னாலஜி வேர்ல்டு யூடியூப் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.